வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற புது வீடியோ ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நிறையா வெப்சைட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. என்ன வெப்சைட் அப்படின்னா பிளாகர், BLOGGER. கிளிக் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே blogger.com கிரியேட் அ யூனிக் அண்ட் பியூட்டிஃபுல் பிளாக், இட்ஸ் ஈஸி அண்ட் ஃப்ரீ அப்படின்னு ஒன்று வந்திருக்கா. கீழே பார்த்தீங்கன்னா www.blogger.com அப்படின்னு தெரியும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெயிட் ஒரு நிமிஷம். ஓகே ஓகே அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கிரியேட் யுவர் பிளாக் அப்படின்னு காட்டும். அந்த கிரியேட் யுவர் பிளாகை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் யுவர் பிளாக் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, சாரி நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதான் எனக்கு இப்படி காட்டுது. ஓகே, உங்களோட மெயிலை செலக்ட் பண்ண சொல்லும். மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். நான் என்னோடய மெயில் நம்மளோட தமிழ் TechWiser அதை கொடுத்து அதோட பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சாரி மியூசிங். ஓகே, ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். டைட்டில், அட்ரஸ், தீம்ஸ்னு கேட்கும். டைட்டில், உங்களோட பிளாகோட டைட்டில் நீங்கள் முதல் சூஸ் பண்ணுங்கள். நான் இப்போது பார்த்தீங்கன்னா TechWiser ஸ்லாஷ் போட்டு ஹைஃபன் போட்டு தமிழ், ஓகேங்களா, இப்படி வைக்கிறேன். என்னோடய டைட்டில் தான் என்னோடய வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். அடுத்த அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா TechWiser தமிழ் .blogspot.com இப்படி தான் உங்களுக்கு வரும். ஆக்சுவலி இது இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன வருதுன்னு மட்டும் பாருங்கள். சாரி த பிளாக் அட்ரஸ் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு என்னென்னா, நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், TechWiser தமிழ் .blogspot.com அப்படின்னு. ஸோ நான் வேறு மாதிரி ஏதாவது கொடுக்கணும். நான் டாட் வச்சு பார்க்குறேன், டாட்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. சாரி த பிளாக் அட்ரஸ் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த TechWiser தமிழ் பக்கத்தில் நான் ஒரு 1 போட்டு பிளாக் ஓப்பன் பண்ணிடுறேன். இதான் இப்போ என்னோடய பிளாக் அட்ரஸ். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா திஸ் பிளாக் அட்ரஸ் இஸ் அவைலபிள் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ எனக்கு இந்த அட்ரஸ் அவைலபிளாக இருக்குது. கீழே தீம்ஸ் நிறைய காட்டுது. அந்த தீம்ஸில் நான் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். மோஸ்ட்லி எல்லோரும் இந்த சிம்பிள் தான் செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம அந்த கான்டெம்டோ இருக்குல்ல, ஓகே, நம்ம வந்து அந்த கான்டெம்போ இருக்குல்ல, அந்த கான்டெம்போவை கிளிக் பண்ணி க்ரியேட் கொடுத்துருங்க. க்ரியேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த கான்டெம்போ வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும், பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும், பட் நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்னோடய பிளாக் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் நியூ போஸ்ட் அப்படின்னு இருக்கா, அந்த நியூ போஸ்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த நியூ போஸ்ட்டை கிளிக் பண்ணது எனக்கு ஒரு பேஜ்குள்ளே போகும். சாரி, லோட் ஆகுது. ஓகே ஓகே வந்துடுச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹாய், திஸ் இஸ் a tech channel அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு ஓகே, இது நான் டெஸ்ட் மெசேஜில் சும்மா ஒரு 2 கேப் விட்டு டெஸ்டிங் போஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். போஸ்ட்டுக்கு டைட்டில் கொடுக்கணும். நான் வந்து #1 டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ இங்கே பப்ளிஷ்னு காட்டுது பார்த்தீங்களா ரைட் சைடு, அந்த பப்ளிஷை நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ நான் இதை எடிட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு தேவையான மாதிரி நான் இப்போ வந்து சென்டரில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஹெட்டிங்காக சப்ஹெட்டிங்கான்னு கேட்குது, நான் நார்மலே வச்சுக்கிறேன். போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் கொடுத்துட்டு இப்போது டெக்ஸ்ட் வந்து நார்மல் என்ன சைஸில் இருக்கணும்னு கேட்குது, நான் நார்மல் வச்சுட்டேன். ஃபாண்ட் வந்து நான் என்ன வேணால் வச்சுக்கலாம். நான் ஏரியல்னு வைக்கிறேன். நல்லா இல்லை. ஸோ நான் டிஃபால்ட் ஃபாண்ட்டுன்னு வச்சுக்கிறேன். சரி, ஓகே, டிஃபால்ட் ஃபாண்ட்டு இருக்கட்டும், வச்சுட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிஷ் இருக்கும். அந்த பப்ளிஷை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பப்ளிஷ் ஆயிரும். இப்போ உங்கள் போஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிடுச்சு. பப்ளிஷ் ஆனதும் கீழே கூகுள் +ல் ஷேர் பண்ணவா அப்படின்னு கேட்குது. கேன்சல் கொடுத்துருங்க. கொடுத்ததும் கீழே இங்கே என்ன காட்டுதுன்னா, உங்கள் இதில் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு காட்டுது 0, எவ்வளோ வியூஸ் அப்படின்றது காட்டுது 0. ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய அந்த போஸ்ட்டு கிட்டே போயிருக்கேன். போனால் கீழே வியூன்னு காட்டுது. நான் வியூ பண்ணுறேன். என் போஸ்ட்டை வியூ பண்ணால் என்னோடய போஸ்ட் இப்படி தான் இருக்கும். சரி, நான் நியூ டேப்பில் போய் உங்களுக்கு எப்படி என்னோடய வெப்சைட் இருக்கும் அப்படிங்கிறது போய் காட்டுறேன், பாருங்கள். TechWiser
tamil1.blogspot.ac அதுதான். அந்த எஸ்சின்னு போட்டுக்கலாம், இல்லை காம்னு போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். நம்ம காம்னு ஓப்பன் பண்ணனால .com போட்டுக்கோங்க. TechWiser tamil.blogspot.com அப்படின்னு இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். என்னோடய போஸ்ட் இப்படி தான் தெரியும், பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ரீட் மோர் கொடுக்குறேன். ரீட் மோர்னால் நான் என்னோடய போஸ்ட் ஃபுல்லாக நான் வாசிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பார்க்க. ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து நான் உங்களை பார்க்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஒரு புது வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.